Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வணக்கம். செய்திச் சுருக்கம். ரயில் கட்டணம் உயர்வு நள்ளிரவு முதல் அமல். ரயில்வேயில் ஊழியர்களின் சம்பள உயர்வு, ஓய்வூதிய செலவு, முதலீட்டு செலவு அதிகரிப்பு போன்ற காரணங்களால் சிறிய அளவில் கட்டணம் உயர்த்தப்படும் என கடந்த 21ஆம் தேதி ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. அதன்படி இந்த கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. 215 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் செல்லும் ரயில்களுக்கு மட்டும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. புறநகர் மின்சார ரயில்களின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. மாதாந்திர சீசன் டிக்கெட்டிலும் கட்டண மாற்றம் செய்யப்படவில்லை. மெயில், விரைவு ரயில்கள், வந்தே பாரத், சதாப்தி, ராஜ்தானி, தேஜஸ் உட்பட அனைத்து விரைவு மற்றும் அதிவிரைவு ரயில்களில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா, ஸ்லீப்பர் மற்றும் ஏசிக்கு 2 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. புதிய கட்டண உயர்வால் ரயில்வேக்கு ஆண்டுக்கு 600 கோடி ரூபாய் கிடைக்கும். ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ள பயணியருக்கு புதிய கட்டண உயர்வு பொருந்தாது. இன்று முதல் டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களிடம் புதிய கட்டணம் வசூலிக்கப்படும் என ரயில்வே அறிவித்துள்ளது. புதிய கட்டண உயர்வுப்படி சென்னையிலிருந்து மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, கோவை செல்லும் ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் 5 ரூபாய், ஸ்லீப்பர் மற்றும் ஏசி பெட்டிகளில் 15 ரூபாய் வரை கட்டண உயர்வு இருக்கும் என தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். தேர்தல் அறிக்கை தயாரிக்க அதிமுகவில் குழு அமைப்பு. சட்டசபை தேர்தல் நெருங்குவதையொட்டி கூட்டணி பேச்சு, தொகுதி பங்கீடு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு என தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க அக்கட்சியின் துணை பொதுச் செயலர் கனிமொழி தலைமையில் 11 பேர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக சார்பிலும் தேர்தல் அறிக்கை தயாரிக்க 10 பேர் கொண்ட குழுவை அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி அமைத்துள்ளார். அவரது அறிக்கை: தமிழக சட்டசபை பொது தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் நடக்கவுள்ளது. இத்தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கை தயார் செய்ய முன்னாள் அமைச்சர்களான கட்சியின் துணை பொதுச் செயலர் விஸ்வநாதன், எம்ஜிஆர் மன்ற செயலர் பொன்னையன், தேர்தல் பிரிவு செயலர் ஜெயராமன், அமைப்பு செயலர்கள் ஜெயக்குமார், சண்முகம், செம்மலை, மணியன், மகளிர் அணி செயலர் வளர்மதி, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார், இலக்கிய அணி செயலர் வைகை செல்வன் ஆகியோர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழுவினர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பலதரப்பட்ட மக்களின் கருத்துக்களை பெற்று அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பர். இக்குழுவின் சுற்றுப்பயண திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என பழனிசாமி கூறியுள்ளார். கூட்டணி கட்சிகளை உசுப்பேத்தும் உத்தேச தொகுதி பங்கீடு பட்டியல். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி தொகுதிகள் பங்கீடு குறித்த பேச்சு பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. திமுகவில் ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தலிலும் தொடர்கின்றன. இதற்கிடையில் விஜய் தாவேகவுடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என கொளுத்தி போட்டார். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்குள் கூட்டணி மாற்றம் குறித்து மறைமுக ஊசலாட்டம் ஏற்பட்டுள்ளதால் சற்று அதிர்வு ஏற்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணிக்குள் பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா தரப்பை சேர்ப்பதன் மூலம் தென் மாவட்டங்களில் சாதகமாக இருக்கும் என பாரதிய ஜனதா பல்வேறு நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது. திமுகவில் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் ஐவர் குழுவை காங்கிரஸ் அமைத்துள்ளது. அதிமுகவுடன் பேச்சு நடத்த மேலிட பார்வையாளராக பாரதிய ஜனதா தரப்பில் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்னும் இரு தரப்பிலும் கூட்டணி குறித்தே இறுதி செய்யப்படாத நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான பட்டியல் சமூக வலைதளங்களில் வெளியானது. இது கூட்டணி கட்சி தலைமை மீது ஒருவித மனசலனத்தையும் சமூக வலைதளங்களில் இயங்கும் கட்சி தொண்டர்களுக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து பிரபல கட்சிகளை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப அணியினர் விளக்கம் அளித்துள்ளனர். இந்த தேர்தலில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எனப்படும் சோசியல் மீடியாக்களை பின்பற்றுவோர் தாக்கம் அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் நடிகர் தொடங்கிய கட்சி தொடர்பாக பாசிட்டிவ் தகவல்களை பதிவிட்டு அதிக லைக், கமெண்ட்ஸ் வர வைக்க மாதச்சம்பளம் நிர்ணயித்து அக்கட்சியில் விர்ச்சுவல் இளைஞர் கட்டமைப்பையே உருவாக்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகளின் ஐடி விங் சார்பில் எதிர்க்கட்சி கூட்டணிகளை குழப்பி அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உத்தேச தொகுதி பங்கீடு பட்டியல் என வேண்டுமென்றே பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இது கட்சிகளுக்குள் மனக்கசப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் எந்த செய்தி உண்மை, எது போலி என மறுநாள் நாளிதழ்களில் பார்த்த பின்தான் முடிவு செய்ய முடிகிறது என்றனர். தவிகவில் புகுந்தது திமுக ஆபரேஷன்.
தலைமைக்கு எதிராக திரும்பும் மாவட்ட செயலாளர்கள். தவேகாவுக்கு தமிழகம் முழுதும் 120 மாவட்ட செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலானோர் பொருளாதார வசதி இல்லாதவர்கள். இவர்களை தங்கள் பக்கம் ஈர்க்க திமுக வலைவீசி பார்த்தது. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல ஒருவரும் கட்சி மாறவில்லை. இருந்தாலும் 2 வீலர்களில் வலம் வந்த தவேக நிர்வாகிகள் பலர் தற்போது சொகுசு கார்களுக்கு மாறியுள்ளனர். தங்களுக்கு பொறுப்பு வழங்கிய மாநில நிர்வாகி ஒருவருக்கு மாதந்தோறும் ஒரு தொகை அனுப்பி வைக்கின்றனர். சென்னை வரும்போது சொகுசு ஓட்டல்களில் தங்கி ஆடம்பரம் காட்டுகின்றனர். அவர்கள் ஆளும் கட்சி அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள், எம்எல்ஏக்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் வசதி வாய்ப்பு உருவானதாக சொல்கின்றனர் அவர்களுக்கு நெருங்கிய வட்டாரத்தினர். சிலர் பதவி பெற்று தருவதாக கூறி சொந்த கட்சியினரிடம் பல லட்சம் ரூபாயை வசூலித்துள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் தவேக மாவட்ட செயலர்களுக்கு எதிராக சொந்த கட்சியினரே பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்து புகார் தெரிவிப்பதும் அதிகரித்துள்ளது. இதன் பின்னணியில் திமுக இருப்பதாக தவேக தலைமை சந்தேகித்து வருகிறது. தேர்தல் நேரத்தில் தவேக வேட்பாளர்கள், மாவட்ட செயலர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளை இழுக்க திமுக தலைமை வியூகம் வகுத்துள்ளது. இதற்காக சில மாவட்ட செயலர்களுடன் ஆளும் கட்சியினர் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர். இதுகுறித்த தகவல் ஏற்கனவே கட்சித் தலைவர் விஜய் கவனத்திற்கு வந்துள்ளது. தற்போது மாவட்ட செயலர்களுக்கு எதிரான போராட்டத்தை தூண்டி கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் முதல்கட்ட பணிகளை திமுக தலைமை துவங்கிவிட்டது. இதையறிந்த விஜய் சந்தேகத்திற்கிடமான மாவட்ட செயலர்களை அண்மையில் தேனாம்பேட்டையில் உள்ள கட்சியினர் வார் ரூமிற்கு அழைத்து எச்சரித்து அனுப்பியுள்ளார். அடுத்த கட்டமாக ஆளும் கட்சியினருடன் தொடர்பில் உள்ள மாவட்ட செயலர்களை பதவியிலிருந்து விடுவிக்கவும் திட்டமிட்டு உள்ளார் என தவேக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இண்டிகோ ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி, களம்புகும் 3 புதிய விமான நிறுவனங்கள். இண்டிகோ விமான நிறுவன சேவை பாதிப்பால் லட்சக்கணக்கான பயணிகள் கடந்த மாதம் பாதிக்கப்பட்டனர். மத்திய அரசு அறிவித்த புதிய விதிகளை இண்டிகோ நிறுவனம் பின்பற்ற முடியாமல் போனதே இதற்கு காரணமாக கூறப்பட்டது. அதனால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தது. அதன் பிறகுதான் இண்டிகோ நிறுவனம் தனது வழக்கமான விமான சேவையை மீட்டெடுத்தது. அதே சமயம் விமானத்துறையில் போட்டிகளை அதிகரிக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. அதற்கு பலனாக 3 புதிய விமான நிறுவனங்கள் நாடு முழுவதும் விமான சேவைகளை தொடங்க முன்வந்துள்ளன. அல் ஹிந்த் ஏர், ஃப்ளை எக்ஸ்பிரஸ், கெட் மற்றும் ஷங்க் ஏர் நிறுவனங்கள் இதற்காக மத்திய அரசின் தடையில்லா சான்றிதழ்களை பெற்றிருக்கின்றன. இதுகுறித்து மத்திய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறியதாவது: இந்திய வானில் பறக்க துடிக்கும் 3 புதிய விமான நிறுவனங்களின் குழுக்களை சந்தித்து பேசியதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஷங்க் ஏர் நிறுவனம் முன்பே தடையில்லா சான்றிதழ் பெற்றுவிட்டது. அல் ஹிந்த் ஏர் மற்றும் ஃப்ளை எக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் இந்த வாரத்தில் தங்களின் தடையில்லா சான்றிதழ்களை பெற்றுள்ளன. பிரதமர் மோடி அரசின் கொள்கைகளால் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் விமான போக்குவரத்து சந்தைகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது. அதில் மேலும் பல விமான நிறுவனங்களை ஊக்குவிப்பதே மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் நோக்கமாக இருந்து வருகிறது. உடான் போன்ற திட்டங்கள் மற்றும் ஸ்டார் ஏர், இந்தியா ஒன் ஏர் போன்ற சிறிய விமான நிறுவனங்கள் நாட்டுக்குள் சிறிய நகரங்களை இணைக்கும் செயலில் பங்கு வகிக்கின்றன. இந்த துறையில் வளர்ச்சிக்கு மேலும் அதிக அளவில் வாய்ப்புகள் உள்ளன என்று மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இந்திய விமானத்துறையில் இண்டிகோ, ஏர் இண்டியா நிறுவனங்களே 90% அதிகமான சேவைகளை பயணிகளுக்கு வழங்குகின்றன. புதிய 3 விமான நிறுவனங்கள் வரும்போது போட்டி அதிகரிக்கும். அதனால் கட்டணங்கள் குறைந்து பயணிகள் பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 3 நிறுவனங்கள் இப்போது பெற்றுள்ள தடையில்லா சான்றிதழ்கள் மட்டும் போதுமானவை இல்லை. ஏர் ஆபரேட்டர் சர்டிபிகேட் என்கிற சான்றிதழையும் பெற்ற பிறகே இந்த நிறுவனங்கள் தங்கள் விமான சேவைகளை தொடங்க முடியும். ராணுவ வீரர்கள் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்த அனுமதி. தகவல் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வரும் சூழலில் சமூக ஊடகங்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. அதே நேரம் ராணுவ ரகசியங்கள் கசிவதை தடுக்கும் வகையில் சமூக ஊடகங்களை ராணுவ வீரர்கள் பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதற்கு முன் எக்ஸ் சமூக ஊடகத்தில் மட்டும் கணக்கு வைத்துக் கொள்ள அனுமதி தரப்பட்டது. எனினும் அதில் கருத்துக்களை பகிரவோ ஆதரித்து லைக் செய்யவோ கூடாது என நிபந்தனை விதிக்கப்பட்டது. தற்போது அதே விதிகளுடன் இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகத்திலும் கணக்குகளை துவங்க ராணுவ வீரர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப உலகில் நம் நாட்டிற்கு உள்ளேயும் வெளிநாடுகளிலும் என்ன நடக்கிறது என்பதை ராணுவ வீரர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சமூக ஊடக பயன்பாட்டு விதிமுறைகளில் நம் ராணுவம் இந்த திருத்தத்தை செய்துள்ளது. அதன்படி சமூக ஊடகங்களில் ராணுவ வீரர்கள் செயலற்ற பார்வையாளராக மட்டுமே இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சொந்த கருத்துக்கள், புகைப்படங்களை பதிவிடவோ அல்லது பிறரின் கருத்துக்கு எதிர்வினையாற்றவோ அந்த கருத்தை விரும்பி
மற்றவருக்கு பகிரவோ கூடாது எனவும் கண்டிப்புடன் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கவனக்குறைவாக கூட ராணுவம் சார்ந்த தகவல்கள் கசிந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் மீண்டும் சம்பவம். இந்து இளைஞர் அடித்து கொலை. வங்கதேசத்தில் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானதில் இருந்து வன்முறைகள் தீவிரமடைந்துள்ளன. மாணவர் போராட்டத்தை நடத்திய இந்திய எதிர்ப்பாளர் ஓஸ்மான் ஹாதி சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதைத் தொடர்ந்து இந்து இளைஞர் தீபு சந்திரதாஸ் ஒரு கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்டார். அந்த கும்பல் அவரது உடலை தீ வைத்து எரித்தது. இந்நிலையில் அந்நாட்டின் ராஜ்பாரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்ரித் மண்டல் என்ற 29 வயது இந்து இளைஞரை அப்பகுதியைச் சேர்ந்த கும்பல் நேற்று கடுமையாக தாக்கியது. இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இறந்தார். இக்கொலை தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர்.